இப்போ என் கையில் இருக்க அந்த கோழி கொஞ்ச நேரத்துக்குள்ளே சட்டியில் குழம்பா கொதிக்க போகுது. என்ன சேட்டை பண்ணுதுங்கிறேன். சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் இது. நேத்திக்கு நைட்டே பிளான் பண்ணி வச்சிட்டோம். மார்னிங் எந்திரிக்கிறோம், இட்லிக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு. அது என்கிட்ட கோழிக்கு காது கேட்டுருச்சாட்டம். மார்னிங் நாங்கள் எந்திரிச்சு கூடயே திறக்கிறதுக்கு முன்னாடியே கோழி வெளியே போயிருச்சு. அதை விரட்டி பிடிச்சி ஐயோயோ ஒரு வழி பண்ணிடுச்சு. கடைசியில் ஒரு வழியாக பிடிச்சி காலெலாம் கட்டி ஷாப்புக்கு கொடுத்து விட்டாச்சு. முன்னாடியெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே நெருப்பில் வாட்டி மஞ்சத்தூள்லாம் தடவி க்ளீன் பண்ணுவோம். பட் இப்போலாம் மாமா அசந்துட்டாங்களா, சரின்னு இப்போலாம் செய்கிறது இல்லையா, ஷாப்புக்கு தான் கொடுத்து விடுவோம். பட் இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இதை விட அந்த மஞ்சத்தூள்லாம் தடவி வீட்டில் வாட்டி செய்யலை இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் டவுட் என்னென்னா, அந்த நாட்டுக்கோழி குழம்பு வைக்கையில் ரசம் எடுத்து குடிப்பாங்க, ரசம்னு சொல்லுவாங்கள்ல, இதில் எது ரசங்கிறதே எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியாது. ஆனால் மசாலா அரைச்சி நான் எப்பவும் போல தான் வைக்கிறேன். பட் இதில் எதை ரசம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. யாராவது தெரிஞ்சாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன தான் நம்ம கரெக்டான காம்பினேஷனை ரெடி பண்ணாலும் இட்லியும் நாட்டுக்கோழி குழம்புனா நான் தலையிலாக தான் குதிப்பேங்கிற மாதிரி எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு சாப்பாடும் செஞ்சு சண்டே ஸ்பெஷல் சூப்பராக சாப்பிட்டாச்சு.